இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க இன்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து விசேட உரை ஆற்ற உள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் அனைத்து சூழவுள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மற்றும் அறைகள் உட்பட நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகள் நேற்றைய தினம் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ராணுவத்தாலும் போலீஸ் சிறப்பு அதிரடி படையினராலும் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற கட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வை காண உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டமாக அமைகின்றது. நாளை முதல் எதிர்வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2வது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதன் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை 17 நாட்கள் குழுநிலை விவாதத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 3ஆம் மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உட்பட ஏனைய அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும். 2026 நிதியாண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் குறித்து அரசு மற்றும் தனியார் துறையினர் உட்பட ஆசிரியர்கள், வைத்தியர்கள், விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்களையும் விசேட அவதானம் செலுத்தியுள்ளனர். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சுக்கு 634 பில்லியன் ரூபாய், பாதுகாப்பு அமைச்சுக்கு 455 பில்லியன் ரூபாய், சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு 554 பில்லியன் ரூபாய், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்துறை கல்வி அமைச்சுக்கு 301 பில்லியன் ரூபாய், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர்களுக்கு 618 பில்லியன் ரூபாய், அரசு நிர்வாகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கு 569 பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்கள் பாரிய அளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவுக்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல், அஸ்வெசும கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான நலன் திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார்.